சார், இப்போ விஜய் சிஎம் ஆனது எல்லாருக்குமே ஒரு வித உறுத்தல் இருக்கு. அப்படிப்பட்ட உறுத்தல் வந்து ரஜினி குடும்பத்துக்கும் இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு. அது உண்மைங்களா? திருமதி லதா ரஜினிகாந்த் அவர்களுக்கு இருக்கும். இது வந்து ரொம்ப தவறான ஒரு முன்மாதிரி. யாருமே செய்யாத ஒரு எந்த முதலமைச்சரும் செய்யாத காரியம். முக்கியமாக அவங்களோட கட்சி நிர்வாகியும் ஒரு சில குற்றங்களை செய்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆமாம். இந்த நிலைமையில நடிகர் சங்கம் வந்துட்டு இவருக்கு வந்துட்டு ஒரு பாராட்டு விழா எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது சரியா? அப்ரோச் வேற பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. பெரும்பாலும் சினிமாக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய அண்டி பிழைக்கும் புத்தி. இப்போ அவர் ஆட்சிக்கு வந்த 60 நாள்ல கிட்டத்தட்ட 100 நடிகர்கள் நடிகைகளை அவர் சந்திச்சு பேசி போட்டோ எடுத்துட்டு இன்னைக்கு காலையில வரலட்சுமி சரத்குமார் கொண்டு அவர் சந்திச்சிருக்காரு. ஆனா தினமும் அவர் கட்சி தொண்டர்கள் கட்சி நிர்வாகிகள் செய்யற அநியாயத்தை கண்டும் காணாம அவர் இருக்காரா? கண்டிப்பா. திமுக தீய சக்தி, நாங்கள் தான் தூய சக்தி என்று மேடைதோறும் முழங்கிக் கொண்டிருந்த விஜய் இன்னைக்கு இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வந்தும் இதை பத்தி வாயே திறக்காம இருக்கிறாரு. விஜய் முதலமைச்சர் ஆவதற்கு மிக முக்கிய காரணம் பிஜேபி தான். அமித்ஷாவுடைய பூரண ஆசையோடு தான் விஜய் முதலமைச்சர் பதவியில் உட்கார்ந்து இருக்கிறாரு. TN Talkies தமிழ். வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு டிஎன் டாக்கீஸ்ல நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது சினிமா விமர்சகர் வித்தகன் சேகர். வணக்கம் சார். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஓகே சார், இப்போ விஜய் சிஎம் ஆனது ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ஒரு வித உறுத்தல் இருக்கு. அப்படிப்பட்ட உறுத்தல் வந்து ரஜினி குடும்பத்துக்கும் இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு. அது உண்மைங்களா? திருமதி லதா ரஜினிகாந்த் அவர்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அசம்ஷனும் கூட. ஆனால் நிச்சயமாக இது ரஜினிக்கு எந்த ஒரு உறுத்தலோ பொறாமையோ எதுவுமே கிடையாது என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். தமிழறிவு மணியன் அவர்களுக்கு கூட நான் வந்து நெருங்கி பழகினவன். அவர் வந்து ரஜினி சார் கூட 3 வருஷங்கள் நெருங்கி பழகி இருக்கிறார். அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதாக இருந்த காலகட்டத்தில் அவர் ரஜினியே விரும்பி தமிழறிவு மணியனை கூப்பிட்டு தன்னுடைய ஆலோசகராக வச்சுக்கிட்டு 3 வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்காரு. அப்போது கவனித்த விஷயங்களை தமிழறிவு மணியன் சார் என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. ரஜினி வந்து ஒரு துறவி போன்ற மனநிலை கொண்டவர். அவருக்கு வந்து உண்மையாக தன்னை வாழ வச்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் தான் அவருக்கு இருந்திருக்கே தவிர, அவருக்கு வந்து யாரையும் கடிந்து பேசக்கூட அவருக்கு விருப்பம் கிடையாது. இப்போ அரசியலுக்கு வந்துட்டாக்கா தனக்கு எதிரணியில் இருக்கிறவங்கள கடுமையாக அட்டாக் பண்ணி பேசணும். எதிர்மறை அரசியல் அதுதான் எல்லாரும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர் ரஜினி தமிழறிவு மணியன் சார்கிட்ட சொன்னாராம், சார் நான் வந்து யாரையும் அட்டாக் பண்ணி பேச விரும்பலை, நான் என்ன செய்ய விரும்புகிறேங்கிற அந்த பாசிட்டிவ் விஷயங்களை மட்டும்தான் நான் பேச விரும்புகிறேன்னு சொன்னாராம். இவர் சொன்னாராம், சார் இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க என்னென்ன தவறுகள் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் சுட்டி காமிச்சாதான் அது மக்கள் மனசில் தைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படி சொன்னாக்கா, இல்லை சார் நான் யாரையும் வந்து எதிரிகளாக நான் நினைக்கல, எல்லா கட்சிகளையும் எனக்கு நண்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு அவர் உறுதியாக சொல்லிட்டாராம். ஸோ அப்படிப்பட்ட யாரையுமே எதிரியாக நினைக்காத ஒரு பக்குவப்பட்ட மெச்சூர்டு மைண்டு கொண்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விஜய் உள்பட யாரையுமே வந்து போட்டியாளராகவோ எதிரியாகவோ நினைப்பதற்கோ அவங்க மேலே வந்து அவர் சிஎம் ஆயிட்டாரே அப்படின்னு வந்து காண்டு ஆகிறதுக்கோ வாய்ப்பே கிடையாது. ஆனால் லதா ரஜினிகாந்துக்கு நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த மணி மைண்டட் வந்து இருக்கு, நிச்சயமா இருக்கு. அதனால அவங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கு. தன் கணவரும் அரசியலுக்கு வந்திருந்தாக்கா நிறைய பணம் சம்பாதிச்சிருக்கலாமே அவரை வச்சு அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்கிறதுனால தான் மக்கள் மேடைங்கிற அமைப்பை வந்து அவங்க தொடங்கி ரொம்ப காலமாக நடத்திக்கிட்டு வந்தாலும் கூட அது வந்து வெளியில் யாருக்குமே தெரியாமல் இருந்தது. ஸோ அது மூலமாக சோஷியல் சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டுமே அவங்களுக்கு எண்ணமாக இருந்ததுனாக்கா சைலண்ட்டாக பண்ணிகிட்டு இருந்துக்கலாம். அதை வந்து அவங்க விளம்பரப்படுத்தி இருக்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் விஜய் முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு தான் வந்து
அவங்க அது கூட அண்ணாமலை அறிவிப்பை வெளியிட்டார், ஆமாம், கட்சி தொடங்க போகிறேன். லீடர்ஸ். அதே நாளில் தான் லதா ரஜினிகாந்தும் மக்கள் மேடை பற்றின ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு மக்கள் மேடை பற்றின ஒரு விளம்பரத்தை தேடிக்கொண்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்றும் கேள்விப்பட்டேன். அதுக்கு பிறகு சில நாட்கள் கழித்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ரஜினி மன்ற நிர்வாகிகளை லதா ரஜினிகாந்த் ராகவேந்திரா மண்டபத்தில் கூப்பிட்டு பேசினாங்க அப்படின்னு கூட கேள்விப்பட்டேன். ஆனால் ரஜினியை பொறுத்த வரைக்கும் லதா ரஜினிகாந்துடைய அரசியலுக்கு தன்னை இழுக்கிற அந்த விஷயத்தை வந்து அவர் கடிவாளம் போட்டு தடுக்கிறாரு அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகே சார், இப்போது ஜனநாயகன் வந்து லீக் ஆகிருக்கு. அதுவும் இல்லாமல் ஏற்கனவே ரீமேக்குங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அந்த படத்தை பற்றின எதிர்பார்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வந்ததை நம்ம பார்த்தோம். ஆமாம், ஏற்கனவே நஷ்டம் வரும் அப்படின்னு முன்பே உணர்ந்த விஜய் ஒரு பதவியை கொடுத்து வைப்போம், அப்புறம் நம்ம டேட்டு கேட்டு தொல்லை பண்ண மாட்டார் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அந்த பதவி கொடுக்கப்பட்டதா? ஆமாம். தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதிங்கிற பதவியை ஜனநாயகன் தயாரிப்பாளர் கே வெங்கட்ட நாராயணனுக்கு கொடுத்துருக்கிறாரு. இது வந்து ரொம்ப தவறான ஒரு முன்மாதிரி, யாருமே செய்யாத எந்த முதலமைச்சரும் செய்யாத காரியம். ஒரு டெல்லி சிறப்பு பிரதிநிதி, அந்த மாநிலத்தின் சிறப்பு பிரதிநிதிங்கிற அந்தஸ்தை வந்து பதவியை அந்த மாநிலத்தில் வசித்து கொண்டிருப்பவங்களுக்கு தான் எல்லா மாநிலத்திலும் கொடுப்பாங்க. அவர் வந்து வேற்று மொழியை சேர்ந்தவராக இருந்தால் கூட பரவாயில்ல, இங்கே வசிக்கிறது இந்த மாநிலத்தில் இருக்கணும். அப்போ தான் இந்த மாநிலத்தின் பிரச்சனைகள், இந்த மாநிலத்தின் தேவைகள் எல்லாத்தையும் அவங்களுக்கு தெரியும். அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து டெல்லியில் இருக்கிறவங்க கிட்ட பேச முடியும். ஆனால் தமிழ்நாட்டோட எந்த இந்த ஜனநாயகன் படம் தயாரித்ததை தவிர தமிழ்நாட்டோடு எந்த வித தொடர்பும் இல்லாத அந்த வெங்கட்ட நாராயணாவுக்கு இந்த பதவியை விஜய் தூக்கி கொடுத்தது வந்து அதிகார துஷ்பிரயோகம். இதை வந்து ஆந்திராவிலோ கேரளாவிலோ கர்நாடகாவிலோ நிச்சயமாக எந்த முதலமைச்சரும் செய்ய மாட்டாங்க. அப்படி செஞ்சாக்கா மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் வெடிச்சிருக்கும். அதெல்லாம் இங்கே தமிழர்கள் வந்து இதை எப்படி அமைதியாக கடந்து போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆட்சிக்கு வந்து 60 நாள் கூட ஆகலை, டெய்லி ஒரு குற்றங்களை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். முக்கியமாக அவங்களோட கட்சி நிர்வாகியே ஒரு சில குற்றங்களை செய்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான். ஆமாம். இந்த நிலைமையில் நடிகர் சங்கம் வந்துட்டு இவருக்கு வந்துட்டு ஒரு பாராட்டு விழா எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது சரியா? அப்ரோச் வேறு பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. பெரும்பாலும் சினிமாக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய அண்டி பிழைக்கும் புத்தி, பதவியில் ஒருத்தவங்க இருக்காங்கனாக்கா அவங்கள அண்டி பிழைக்கலாம் அப்படின்னு நினைக்கிற மனோபாவம் நிறைய சினிமாக்காரர்களுக்கு இருக்கு. அப்படிப்பட்டவங்க தான் இந்த மாதிரியான காரியத்தை முன்னெடுத்திருக்காங்க. ஆனால் இன்னும் ஓப்பனாக அனௌன்ஸ்மெண்ட் வரல. நடிகர் சங்க கட்டிடம் வந்து புதுசாக கட்டப்பட்டிருக்கு. நடிகர் சங்கத்தினுடைய சொந்த செலவு, இது வரைக்கும் வாடகை கட்டிடத்தில் இயங்கிட்டு வந்தது, சொந்த செலவுலேயே கட்டப்பட்டிருக்கு. அது 4 மாடிகள் கொண்ட பெரிய பிரம்மாண்டமான கட்டிடம். பேஸ்மெண்ட் அண்ட் கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து வெஹிக்கிள் பார்க்கிங், ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெரிய ஆடிட்டோரியம், செகண்ட் ஃப்ளோரில் 2000 இருக்கைகள் கொண்ட திருமண மண்டபம். விஜய்க்கு முதலமைச்சரானதுக்கு பாராட்டு விழா நடத்துவதற்கு உத்தேசித்திருப்பதாக கேள்விப்படுகிறேன். இப்போ சமீபத்தில் வந்து நாசர் கார்த்தி கூட சந்திச்சார் நினைக்கிறேன் இல்லையா முதல்வர். இவங்க சந்தித்ததனுடைய பின்னணியில் ஜஸ்ட் வாழ்த்து சொல்வதற்கு மட்டும் இல்லாமல் இந்த 2 விஷயங்களும் பேசப்பட்டிருப்பதாக கேள்விப்படுகிறேன். ஒன்று, இந்த நடிகர் சங்கத்தின் கட்டிட வேலைகள்லாம் முடிஞ்சு போச்சு. செப்டம்பர் மாதத்தில் நடிகர் சங்கத்தினுடைய கட்டிட திறப்பு விழா, அந்த திறப்பு விழாவை வந்து முதலமைச்சர் வந்து திறந்து வைக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இரண்டாவது, அதற்கு பிறகு அந்த நடிகர் சங்க கட்டிடத்தில் வைத்தே விஜய்க்கு பாராட்டு விழா நடத்துவதற்கும் அவங்க அது சம்மந்தமாக முதல்வர் விஜய் கிட்ட பேசியிருக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்படுறேன். இது வந்து நிச்சயமாக மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்பைத்தான் ஏற்படுத்தும். ஏன்னா ஏற்கனவே விஜய் ஆட்சிக்கு வந்து 2 மாதங்கள்லேயே நிறைய மின்வெட்டு பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, செக்ஷுவல் அசால்ட் பிரச்சனை, அப்புறம் வந்து குதிரை பேரம் பற்றின குற்றச்சாட்டுகள் அன்றாடம் வந்து கொண்டிருக்கு. இவ்வளோ இருக்கும்போது நடிகர் சங்கம் வந்து விஜய்க்கு பாராட்டு விழா நடத்துவது என்பது மக்களுக்கு வந்து அவங்களுடைய வெறுப்பைத்தான் அது அதிகப்படுத்தும்.
2010 ஆண்டு வாக்கில் திமுக ஆட்சியின் போது பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா அப்படிங்கிறத இதே நடிகர் சங்கம் நடத்தினாங்க. இதே அடிமை புத்தி கொண்டவர்கள் தான் நடத்தினாங்க. அதில் வந்து அஜித் வந்து கட்டாயப்படுத்தி அழைத்து வரப்பட்டார். மேடையிலேயே அதை வெளிப்படுத்தினார். அதை ரஜினியே எழுந்து நின்று கைத்தட்டி பாராட்டினாருங்கிறதுலாம் வரலாறு. இப்போவும் கூட அந்த பாராட்டு விழாவுக்கு நிச்சயமாக அஜித் வரமாட்டார். ரஜினி வருவதும் வந்து 90% சந்தேகம். ஆனால் அஜித் வரமாட்டார் என்பதை 100% சொல்ல முடியும். அவர் கூப்பிடவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா நடத்தின போதும் இதே மின்வெட்டு பிரச்சனை அன்னைக்கு வந்து இருந்தது. மக்கள் ரொம்ப ஆட்சி மேலே அதிருப்தி இருந்தாங்க. நாமெல்லாம் இவ்வளோ அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், இப்போ இதெல்லாம் இந்த விழாவெல்லாம் ஒரு கேடா அப்படின்ட்டு நிறைய மக்கள் கொதிச்சு போனாங்க. அதனுடைய விளைவு 2011 ஆண்டு நடந்த தேர்தலில் திமுக படுதோல்வியை சந்திச்சது. இப்படி இவங்க நடத்தக்கூடிய பாராட்டு விழா விஜய்க்கு வந்து மேலும் கெட்ட பெயரை தான் ஏற்படுத்தும். இதை வந்து தாவேக்காரங்க உணர்ந்து கொள்ள வேண்டும். என்னதான் வெறுப்பு வந்தாலும் சார், ஒரு சில அதாவது கட்சி தொண்டர்கள்னே சொல்லலாம், கட்சி தொண்டர்கள் இதை எப்படியாவது நியாயப்படுத்தணுங்கிற முயற்சியில தான் இருக்காங்க. இது என்ன சொல்லி நியாயப்படுத்துவாங்கன்னா, தமிழ் சினிமாவிலிருந்து உச்ச நடிகராக இருந்து வந்தவருக்கு அந்த திரையுலகம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறது. அதை இந்த பாராட்டு விழா நடத்துவதன் மூலமாக விஜயினுடைய ஒரு கடைக்கண் பார்வை சினிமா உலகத்தின் மீது விழும், சினிமாக்காரர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும், சினிமா துறைக்கு இது நல்லது செய்யும். அந்த மாதிரியாகத்தான் அவங்க வந்து சப்பகட்டு முட்டு கொடுப்பாங்க. இப்போ அவர் ஆட்சிக்கு வந்து 60 நாள்ல கிட்டத்தட்ட 100 நடிகர்கள் நடிகைகளை அவர் சந்திச்சு பேசி போட்டோ எடுத்துட்டு ஒரு சோஃபா இருக்கையில் முன்னாடி எல்லாத்துக்கும் ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ஒரு போட்டோ எடுத்துருக்காரு. இன்னைக்கு காலையில வரலட்சுமி சரத்குமார் கொண்டு அவர் சந்திச்சிருக்காரு. ஆனா தினமும் அவர் கட்சி தொண்டர்கள் கட்சி நிர்வாகிகள் செய்யற அநியாயத்தை கண்டும் காணாம அவர் இருக்காரா? கண்டிப்பா. தாவேக ஆட்சிக்கு வந்த புதிதிலேயே சில நாட்களிலேயே செங்கல் சூளையில மாமூல் கேட்டு தர மறுத்த அந்த செங்கல் சூளை அதிபரை வந்து தாவேகா நிர்வாகி அடித்ததாக புகார் வந்தது. அதுக்கு பிறகு அடுக்கடுக்காக பல்வேறு புகார்கள் தாவேகா நிர்வாகிகள் மீது வந்துகிட்டே இருக்கு. ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ஊர்ல தங்களை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தினாருன்னு சொல்லிட்டு ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ மீது பெண்கள் வந்து குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறாங்க. அவர் மீது எந்த நடவடிக்கை எடுக்கல. இத்தனைக்கும் அந்த சம்பவத்தை சட்டமன்றத்தில் குறிப்பிட்டு உதயநிதி பேசியிருக்கிறார். அதுக்கு பிறகும் கூட அந்த ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இது மாதிரி பல்வேறு பாலியல் சார்ந்த குற்றச்சாட்டுகள், பணம் கேட்டு மிரட்டுகிற குற்றச்சாட்டுகள், இந்த மாதிரி நிறைய தொடர்ந்து கொண்டே தான் இருக்கு தாவேகா நிர்வாகிகள் மீது. ஒரு ஊழல் குற்றச்சாட்டு என்னன்னா, நீதிமன்றங்களில் நியமிக்கும் அரசு வழக்கறிஞர் பணிகளை 5 லட்சத்திலிருந்து 50 லட்சம் வரைக்கும் பணம் வாங்கி கொண்டு நியமனம் செய்கிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டை எதிர்கட்சிகள் சொல்லல, யாரோ ஒரு பொதுமக்கள் சொல்லல, தாவேகாவை சேர்ந்த ஒரு பெண் வழக்கறிஞரே ஹைகோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. இதை விசாரிக்கணும்னு கேஸ் போட்டிருக்காங்க. அந்த பெண் வழக்கறிஞர் பெண் ஞான சௌந்தரி என்ற ஞாபகம். ஆனால் நிச்சயமா தாவேகாவை சேர்ந்த பெண் வழக்கறிஞர் தான். அவங்களே வந்து இதை சொல்லியிருக்கிறாங்க. அதாவது கீழ் நீதிமன்றங்களில் அரசு வழக்கறிஞர் நியமிக்கிறதுக்கு 5 லட்சம் அப்படின்னும், உயர்நீதிமன்றங்களில் அரசு வழக்கறிஞர் நியமிக்கிறதுக்கு 50 லட்சம் அப்படின்னும், இப்படி பல்வேறு நீதிமன்றங்களிலும் அந்தந்த நீதிமன்றங்களுடைய தரத்தை பொறுத்த அளவுக்கு இந்த லஞ்ச ஊழல் அதிகரிச்சு இருக்கு அப்படின்னும் அந்த வழக்கில் போட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரியான அரசு வழக்கறிஞர் பணி நியமனத்தில் வந்து லஞ்ச ஊழல் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எந்த ஆட்சி காலத்தில் நடந்ததே கிடையாது. அது கலைஞர் ஆட்சியாக இருந்தாலும், ஜெயலலிதா அம்மா ஆட்சியாக இருந்தாலும், எடப்பாடியார் ஆட்சியாக இருந்தாலும், ஸ்டாலின் ஆட்சியாக இருந்தாலும், எந்த ஆட்சியிலும் தங்களுக்கு வேண்டியவங்களை தங்களுடைய கட்சிக்காரங்களை நியமிப்பாங்க. அவ்வளோதானே தவிர அவங்க கிட்ட பணம் வாங்கிட்டு நியமிச்சு அரசு வழக்கு அரசு வழக்கறிஞர்கள் ரொம்ப முக்கியமான சென்சிட்டிவான ஒரு போஸ்ட். உண்மையான குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதும் நிரபராதிகளை விடுதலை செய்வதற்கும் அவங்க தான் வந்து முக்கியமான கருவிகள். அந்த பதவிகளை சேர்ந்தவங்களுக்கு வந்து இவங்க லஞ்சம் வாங்கிக்கிட்டு பதவி கொடுக்குறாங்கன்னா
அவன் நாளைக்கு வந்து குற்றவாளிகிட்ட லஞ்சம் வாங்கிட்டு விடுதலை செய்யறதுக்கு என்ன எவ்வளவு பண்ணோம் அதை நேரம்? பண்ணுவான். ம். திமுக தீய சக்தி, நாங்கள் தான் தூய சக்தி என்று மேடைதோறும் முழங்கிக் கொண்டிருந்த விஜய் இன்னைக்கு இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வந்தும் இதை பத்தி வாயே திறக்காம இருக்கிறாரு. இது வந்து அவருக்கு ஓட்டு போட்ட மக்கள் மத்தியிலேயே கூட வந்து ஒரு வெறுப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது தான் உண்மை. இப்போ விஜய் வந்து முதலமைச்சர் ஆயிட்டாரு. இந்த ஆசை வந்துட்டு தனுஷ் பக்கமும் திரும்பி இருக்கு, சூர்யா அவர்கள் பக்கமும் திரும்பி இருக்குன்னு ஒரு கருத்து இருக்கு. நீங்க அதை பார்த்தீங்களா? அந்த தகவல்கள்லாம் கேள்விப்பட்டீங்களா? இப்போ விஜய் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் என்ன நம்மளும் வந்திருக்கலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் வந்திருக்கு. இயல்பு தானே அது. நீங்க சொல்லுகிற தனுஷ் ஆகட்டும் சூர்யாவாகட்டும் அவங்களுக்கு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா வந்திருக்குன்னு நான் சொல்லலை. சூர்யாவை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலமாக அவர் வந்து சமூக சேவைக்கு தன்னுடைய பணத்தை வந்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. கண்டிப்பா. அதனால அவருக்கு மக்கள் மத்தியில ஒரு நல்ல பேர் இருக்கு. ஆமா. ஆனா தனுஷ் அந்த மாதிரி எதுவும் செஞ்சதாக செய்திகள் இல்லை. ஆமா. சூர்யாவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து லெஃப்டிஸ்ட் ஐடியாலஜி கொண்டவர். ஆனா வந்து விஜய் ஆட்சிக்கு வருவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவங்க, இது வந்து சாதாரண பொதுமக்களுக்கு தெரியாது, ஆனா அரசியல் தெரிந்தவர்களுக்கு பத்திரிகையாளர்களுக்கு இந்த உண்மை தெரியும். விஜய் முதலமைச்சர் ஆவதற்கு மிக முக்கிய காரணம் பிஜேபி தான். அமித்ஷாவுடைய பூரண ஆசையோடு தான் விஜய் முதலமைச்சர் பதவியில் உட்கார்ந்து இருக்கிறாரு. தங்களுடைய ஆள் இவர் நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன திட்டங்களை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று நினைக்கிறோமோ அது எல்லாத்தையும் இவர் மூலமாக நிறைவேற்றி கொள்ளலாம் அப்படின்னு கணக்கு போட்டு தான் விஜய் அந்த முதலமைச்சர் பதவியிலும் அவங்க உட்கார வச்சிருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த பிஜேபிக்கு விஜய் மேல வந்த அந்த நம்பிக்கை தனுஷ் மேலேயோ சூர்யா மேலேயோ, அதுவும் குறிப்பா சூர்யா மேல கண்டிப்பா வராது. ஏன்னா சூர்யா வந்து லெப்டிஸ்ட். அடுத்து தனுஷ் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு கூட இந்த மாதிரி பிஜேபியுடைய சப்போர்ட் கிடைச்சதுன்னா, அல்லது இவரே பிஜேபியை நாடி போய் சப்போர்ட்டை கேட்டா கூட இந்த காலகட்டத்தில் அவங்க அதை பிஜேபி அதை செய்ய மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி தங்களுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு தோதான ஆளாக முதலமைச்சர் பதவியில் விஜய் உட்கார்ந்து இருக்கிறார். இதற்கு பிறகு தங்களுடைய திட்டங்களை செயல்படுத்துவதற்கான பி டீமாகத்தான் அண்ணாமலையை அனுப்பி வைத்திருக்கிறது பிஜேபி மேலிடம் அப்படின்னும் ஒரு கருத்து இருக்கு. ஐயுஎம்எல் அவங்க, காங்கிரஸ், பிசிக, கம்யூனிஸ்ட், இவங்க எல்லாருமே பிஜேபி ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்க்கிறவங்க. இவங்களோட விஜய் கூட்டணியாக வச்சுக்கிட்டு பிஜேபி பி டீமாக செயல்படுறதுங்கிறது ஏற்க முடியுதா? நல்ல கேள்வி. பிஜேபி என்ன நினச்சிருக்குன்னா, இந்த தேர்தல் முடிவுகள் மே 4ஆம் தேதி வெளிவந்ததுக்கு பிறகு அதிமுக கூட்டணியை அவங்களுக்கு இருக்க அதிமுக எம்எல்ஏக்கள் 47 பேர், அந்த எம்எல்ஏக்களை வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுக்க செஞ்சு ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு தான் பிஜேபி மேலிடம் நினைச்சிட்டு இருந்தது. இதுக்கிடையில வந்து காங்கிரஸ் முந்திரி கொட்டத்தனமா தானே முன் வந்து நாங்க ஆதரவு கொடுக்குறோம் சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே வந்து இவர் பேராசையோட விஜய் வந்து அவங்கள உள்ள எடுத்து போட்டுக்கிட்டாரு. இது வந்து பிஜேபிக்கு பெரிய கோபத்தை விஜய் மீது ஏற்படுத்தி விட்டது. ஏன்னா அவங்களுடைய நோக்கமே, அவங்களுடைய பிரச்சார முழக்கமே காங்கிரஸ் முத்து பாரத் அப்படிங்கிறது தான். அதாவது காங்கிரஸ் இல்லாத பாரதத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க பிஜேபி. இங்க ஏற்கனவே செத்து போய் கடந்த ஐசியூவில் கடந்த காங்கிரஸை இவர் வந்து 2 மினிஸ்டர் போஸ்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து ஐசியூவில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. அது பிஜேபிக்கு ஒரு பெரிய கோபத்தை ஏற்படுத்திடுச்சு. இன்னைக்கு வந்துட்டு சிஎம் நடித்த படத்துக்கே ஏ சர்டிஃபிகேட் கிடைக்குது. இதனால வசூல் ரொம்ப பாதிக்குமா? 2வது, ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கணுங்கிறது மத்திய அரசோட எண்ணம், அதாவது சென்சார் அப்படிங்கிற ஒரு போர்வைக்குள்ள இருக்கிற மத்திய அரசோட ஒரு எண்ணம். சிஎம் படத்துக்கே அப்படிங்கிற அந்த ஏகாரம் இருக்குல்ல உங்க கேள்வியில, அதுலேயே எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா நமக்கு எல்லாம் சட்டத்தில் என்ன உரிமைகள் இருக்கோ அதே உரிமை தான் முதலமைச்சருக்கும் இருக்குது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அதனால் ஒரு சிஎம் அதில் நடித்தவர் சிஎம் ஆயிட்டாருங்கிறதுக்காக சென்சார் போர்டு வந்து ஒரு தனி சலுகையை கொடுக்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. 2வது, சென்சார் போர்டு நினச்சிருந்தால் இன்னமும் கூட சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்காம காலம் தாழ்த்தி இருக்க முடியும். ஏன்னா வந்து கோர்ட்டுகளே சொல்லிடுச்சு,
இது வந்து சென்சார் போர்டினுடைய ப்ரெராகேட்டிவ், ஓகே. அவங்களுடைய தனி உரிமை சம்மந்தப்பட்டது. இதில் நாங்கள் தலையிட முடியாது. ரீசென்சார் கொடுக்கறதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் போடுறாங்களோ அதை நீங்கள் ஆப்ளிஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் கோர்ட்டுடைய வேர்டிக்டே இருக்குது. ஸோ அவங்க வந்து என்னென்னமோ காரணம் சொல்லி இன்னும் கூட சர்டிஃபிகேட் கொடுக்காம காலம் தாழ்த்தி இருக்க முடியும். ஆனால் அதை அவங்க செய்யலை. ஓகே. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு உள்நோக்கம் இருக்குது, இந்த சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறதுல உள்நோக்கம் இருக்குது அப்படிங்கிற கூற்று இங்கே அடிபட்டு போகுது. ஓகே. ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு என்ன காரணம்னா, இந்த படத்தில் வந்து நான் ட்ரெய்லர் தான் பார்த்தேன். நான் வந்து லீக் ஆன படத்தை நான் பார்க்கல. ஓகே. ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் இந்த படத்தில் வந்து அதிகமான வன்முறை காட்சிகள் இருக்குது அப்படின்னு தெரியுது. அதிகமான வன்முறை காட்சிகள் வந்து சிறுவர்கள் பார்க்கறது அவங்களுடைய மனநிலை சைக்காலஜியை பாதிக்கும் ஓகே. அப்படிங்கிறதுனால தான் ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. ஒரு முறை எஸ்வி சேகர் எனக்கு வந்து அவர் சென்சார் போர்டினுடைய அதிகாரியாக இருந்தவர். அவர் எனக்கு ஒரு புத்தகத்தை ப்ரெசென்ட் பண்ணார். சென்சார் போர்டினுடைய விதிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறதுல அந்த புத்தகத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஓகே. என்னென்ன மாதிரியான காட்சிகள், என்னென்ன மாதிரியான வசனங்கள், என்ன மாதிரியான பொருள் தரக்கூடிய பின்னணிகள் எல்லாம் இருந்ததுனாக்கா அதுக்கு வந்து சென்சார் மறுக்கலாம், ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கலாம், யூ சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கைட்லைன்ஸ் புக்கே இருக்குது. ஸோ அதன்படி தான் வந்து சென்சார் அதிகாரிகள் இந்த படத்துக்கு வன்முறை காட்சிகள் அதிகம் இருக்கிறதுனால ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. இது படத்துடைய வசூலை பாதிக்குமா அப்படின்னு கேட்டாக்கா நிச்சயமாக ஓரளவு பாதிக்கும். ஓகே. ஏன்னா விஜய் படத்துக்கு அதிகமாக இருக்கிற ரசிகர்கள் வந்து சிறுவர் சிறுமிகள் தான். கண்டிப்பாக. அவங்க தான் வந்து தன் அப்பா அம்மாவை கம்பல் பண்ணி விஜய் படத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ இந்த படத்துக்கு அவங்களால அப்படி கூட்டிகிட்டு போக முடியாது. பசங்க கூட்டிகிட்டு போகாத பட்சத்தில் பெரியவங்களுக்கு வந்து விஜய் படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த அளவுக்கு ஒரு கிரேஸ் இருக்காது. அவங்க என்ன நினைப்பாங்க, எப்படி இருந்தாலும் ஓடிடியில் வரப்போகுது, அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்துடுவாங்க. ஸோ அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் இது வந்து இந்த மால் தியேட்டர்களில் தான் வந்து இதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அங்கெல்லாம் வந்து இந்த குடும்பங்களுடைய வருகை நிச்சயமாக குறையும். ஆனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு 1200 ஸ்க்ரீன்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் மால் ஸ்க்ரீன்ஸினுடைய எண்ணிக்கை வந்து ஒரு பாதிக்கும் குறைவானதாகத்தான் இருக்கும். ஓகே. அதனால் அந்த ஸ்க்ரீன்ஸில் மட்டும்தான் வந்து இந்த குடும்பங்களுடைய வசூல் பாதிக்குமே தவிர ஓவராலாக தமிழ்நாட்டினுடைய வசூலில் இது பாதிப்பை ஏற்படுத்தாது. ஓகே. வன்முறைன்னு சொன்னதுனால தான் நான் கேட்குறேன். போன கட்சியில் வந்துட்டு வன்முறை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி திமுக மேலே பழி சுமத்தி தான் இன்னைக்கு நம்ம ஓட்டு வாங்கி ஜெயிச்சு வந்திருக்கோம். கண்டிப்பாக. அதுவும் போலீஸ் காவல்துறை எல்லாருமே நம்ம விமர்சிச்சிருக்கோம். முந்தானத்து ஸ்பீச் முதற்கொண்டு அப்படி தான் நம்ம பார்க்குறோம். அப்படிலாம் நம்ம இருந்துட்டு இன்னைக்கு போலீஸாக நடித்து அதில் ஒரு வன்முறை சார்ந்து நம்ம ஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கும் போது விமர்சனம் எழுமா எழாது? கண்டிப்பாக விமர்சனம் எழுது. ஆல்ரெடி திமுக ஆட்சியில் வந்து இவங்க எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கை பற்றி விஜய் குறை சொன்னாரோ தேர்தல் பிரச்சாரங்களின் போது, எந்த அளவுக்கு பெண்கள் மீதான பாலியல் தாக்குதல்கள், செக்ஷுவல் அசால்ட்ஸ் பற்றி குறை சொன்னாரோ, இதெல்லாம் தடுக்க முடியலனாக்கா நீங்கள் பதவி விட்டு போயிடுங்க சிஎம் சார் அப்படின்ட்டு விஜய் சொன்னார். ஆனால் அதே குற்றங்கள், சட்டம் ஒழுங்கு சார்ந்த குற்றங்களும் சரி, பெண்கள் மீதான பாலியல் தாக்குதல்களும் சரி, முன்ன இருந்த அதே அளவுக்கு இப்போதும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கு, இந்த கடந்த 2 மாதத்திலும் கூட. கண்டிப்பாக. அப்படி இருக்கும்போது இவருடைய படங்கள்லையும் இந்த படம் மட்டும், ஜனநாயகன் படம் மட்டும் சொல்ல முடியாது, சமீப காலமாக பல படங்கள்லையுமே வந்து, அதாவது மாஸ் ஹீரோஸ் நடிக்கிற படங்கள், அதில் வந்து வன்முறை காட்சிகள் அதிகம் சேர்க்கப்பட்டு வருது, வலிந்து திணிக்கப்படுதுன்னு சொல்லணும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். கூரன் அப்படிங்கிற படத்தில் எஸ்ஏசி நடிச்சிருந்தார். ஆமாம், போன வருஷம். ஆமாம், அந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சில் எஸ்ஏசியே பேசியிருக்காரு. நான் பீக்கில் இருந்த காலகட்டங்களில் வந்து வன்முறைகள் வந்து அதிகமாக, வன்முறை வெறியை மக்கள் மனசில் தூண்டும் விதமாக காட்சிகள் இருந்ததில்லை. ஆனால் இன்னைக்கு வர்ற டைரக்டர்கள் வந்து வன்முறை காட்சிகளை வலிந்து திணிக்கிறாங்க. ரத்தம் தெறிக்கிற காட்சிகள், தலையை வெட்டுற காட்சிகள், இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் வில்லன்கள் தான் வந்து கொலை செய்வாங்க அப்படிங்கிற இந்த நிலைமை மாறி
இப்போ ஹீரோக்களே சர்வசாதாரணமாக கொலை செஞ்சுட்டு அவங்க டூயட் பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து ஆரோக்கியமான போக்கு இல்லை அப்படின்னு எஸ்ஏசிஏ சொல்லியிருந்தாரு. அதுதான் யதார்த்தமும் கூட. அந்த அட்வைஸை ஒரு மகனுக்கு சொன்னாரான்னு எனக்கு தெரியாது. ஆனால் யதார்த்த நிலைமை அதுதான். இப்போ கமல் நடித்த விக்ரம் பிளாக் பஸ்டர் ஹிட்டு, ஜெயிலர், ரஜினியுடைய ஜெயிலர் அதுவும் பிளாக் பஸ்டர் ஹிட்டு, விஜயுடைய லியோ, அப்புறம் மாஸ்டர் கோட்டு, இப்போ வரப்போகிற ஜனநாயகன், எல்லாத்துலேயுமே வந்து வன்முறைகள் தலை தூக்கி தலைவிரிச்சு ஆடுது. நிச்சயமாக இது சிறுவர்கள், அதாவது 18 வயதுக்கு குறைவான அடலசன்ட் ஏஜில் இருக்கிற பசங்க மத்திய மனநிலையில் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை, பாதிப்பை ஏற்படுத்துது. இது ஜெகதீஸ்வரன் வந்து சோஷியல் ஆக்டிவிஸ்ட் ஜெகதீஸ்வரன் கூட ஒரு முறை பதிவு பண்ணியிருந்தார். அவர் வந்து பள்ளிக்கு போய் மாணவர்கள்கிட்ட உரையாடி இருக்கார் சோஷியல் அவேர்னஸ் விதமாக. அப்போது மாணவர்கள் வந்து அந்த ஸ்க்ரீனிங் பண்ணி காமிச்சிருக்காரு சில விஷயங்களை சோஷியல் அவேர்னஸ்க்காக. அப்போது விபத்து சார்ந்த காட்சிகளை வந்து அவர் பிளர் பண்ணி காமிச்சிருக்காரு. அப்போ அந்த பசங்க, ஆம்பளை பசங்க இவர்கிட்ட சொன்னாங்களா, ஏன் சார் பிளர் பண்ணுறீங்க, அப்படியே காமிங்க அப்படின்றாங்களா. அதில் தான் ரொம்ப ரத்தம் இருக்கும்பா அப்படி சொன்னாக்கா, இருக்கட்டும் சார் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னாங்களாம். இந்த அளவுக்கு பசங்க மத்தியில் வந்து ஒரு இது ஏற்பட்டு, இப்போ வன்முறை ரசிக்கணுங்கிற மனோபாவம் ஏற்பட்டுருக்குன்னா அதுக்கு வந்து இன்னைக்கு வர்ற படங்கள், மாஸ் ஹீரோக்களுடைய படங்கள் தான் காரணம்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதுதான் யதார்த்தம். இதை வந்து இதுக்கப்புறமா விஜய் புரிஞ்சுக்கிட்டு என்ன ஆக போகுது, அவர் வந்து கடைசி படம்னு சொல்லிட்டாரு. மற்ற ஹீரோக்களாவது தங்களுடைய படங்களில் வந்து வன்முறையை குறைக்க வேண்டும் அப்படிங்கிறது சமூக ஆர்வலர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு. டிவிகே தொண்டர் வந்து சொல்லியிருந்தாரு, ஜெயிலர் 2 வரட்டும், நாங்கள் குஜிலி மஸ்து பண்ணி அனுப்புகிறோம். இவங்க குஜிலி மஸ்து பண்ணுற அளவுக்கு ரஜினி அவ்வளோ வீக் ஆகிட்டாரா? இந்த கேள்விக்கு நான் விரிவாக பதில் சொல்கிறேன். கண்டிப்பாக.